about screening it. It's really exciting that this is happening in Chennai for the first time in India. So we have the first Atmos movie coming screen in Chennai, as well as the first Atmos mixing studio in Chennai. And just congratulations to everybody that's worked on it. We hope the audience will enjoy it very much. Thank you. Our association with Prasad goes back decades, and we're happy to be associated with their maiden venture in 3D conversion. Dolby, as you know, is a globally recognized innovator of sound technology. Satyam Cinemas Serene is the first theatre in India to be equipped with Dolby Atmos. Real Image's Media Artist is the first mixing facility in India for Dolby Atmos. AVM's first magnum opus Sivaji, directed by Shankar, starring superstar Rajnikant, Suman, Shriya and Vivek, with music by Mr. A.R. Rahman, cinematography by K.V. Anand, and art direction by Tota Tarni, edited by Anthony, is the first Indian movie to be released with Dolby Atmos. On behalf of AVM, I would like to thank Mr. Sai Prasad and the entire team of Prasad VFX for the extraordinary conversion of Sivaji from 2D to 3D, which you just witnessed. I would also like to thank Mr. Sendil, Geeta, and the team at Real Image for their hard work in mixing the sound of Sivaji with Dolby Atmos. I would like to thank Shankar sir, Vairamuthu sir, Suman sir, K.V. Anand sir for being with us today, and Anthony. And on behalf of AVM, I would finally like to congratulate Dolby and wish them all the success in India. சிவாஜி படத்தை வந்து 3Dல கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா முதல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சிவாஜி படத்தில் 3Dல கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, எந்திரன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எப்படியுமே முதல்ல எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. எனக்கு படத்தை காமிச்சாங்க போன வாரம். படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த எண்ணம் மாறிடுச்சு. ஏன்னா இந்த படத்தை 3Dக்கு அவ்வளோ பொருத்தமான படம் மாதிரி ரொம்ப அழகாக பிரசாத் அவங்க இந்த ஹோல் குரூ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் சில இங்கிலீஷ் படங்கள் கூட பார்த்துருக்கேன், 2Dலேருந்து 3D கன்வெர்ட் பண்ண படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் டு பி ஃப்ராங்க், நான் பார்த்த சில ஆங்கில படங்களை விட இந்த 2Dலேருந்து 3Dயில் கன்வெர்ட் பண்ண இந்த சிவாஜி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஹோல் குரூக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 3Dனாலே இப்போ அந்த நேரம் அந்த கண்ணுக்கிட்ட வந்து இப்படி குத்துற மாதிரி இல்லை, அது மாதிரி சில சித்து விளையாட்டுகள்லாம் வந்து படங்களில் வந்து வைப்போம், அது ஆடியன்ஸை ரசிப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ஏஸ்தட்டிக்காகவும் லைக் எல்லாம் கண்ணுக்கிட்ட வர்றதுன்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொயட்டிக்காக வந்து இந்த பெட்டல்ஸ் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப அருமையாக அந்த பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அண்ட் கமர்ஷியலாகவும். ரஜினி சார் ரொம்ப அழகாக இருக்கார். அது ஏற்கனவே பல தடவை பார்த்த படம் பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கு. இதில் மெயினாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து K.V. ஆனந்த் சார் பாராட்டணும். ஏன்னா அது என்னமோ 3Dக்குன்னே ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ லேயர் அவருடைய உழைப்பை போடுவார். நானே ஃபோர்க்ரவுண்டில் ஒரு ஒர்க் வைப்பேன், அப்புறம் பின்னாடி ஒரு ஒர்க் வைப்பேன், அதுக்கு முன்னாடி இன்னும் கேமராக்குள்ளே அந்த கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல லேயர் ஆஃப் ஒரு எஃபர்ட் போடுவார். வந்து இப்போ 3Dயில் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எங்கேயாவது அந்த கடைசி வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அழகாக தெரியுது. என்னமோ அவர் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க், லைக் சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக இருக்குது. இப்போ சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்மாஸில் வந்து இப்போ கேட்கும்போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர், அந்த பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை படம் கடைசி வரைக்கும் அந்த இப்போ நான் ஒரு பார்வையாளனாக தான் பார்த்தேன், டைரக்டராக பார்க்கல. ஒரு பார்வையாளனாக பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அந்த 3D டெக்னாலஜி. இதுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம் நிறுவனத்துக்கு, ஏவிஎம் சரவணன், இந்த ஐடியா இந்த சிவாஜி படத்தை கன்வெர்ட் பண்ணுன்ற இந்த ஐடியா வந்து இதுக்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். ஏவிஎம் நிறுவனத்தை, இயக்குனர் சங்கரை, ஒளிப்பதிவு செய்த K.V. ஆனந்த் அவர்களை, இசையமைத்த ரகுமானை, எல்லாவற்றுக்கும் மேலாக இதை முப்பரிமாணத்தில் மறு உருவாக்கம் செய்த தொழில்நுட்ப குழுவினரை ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். ஏன் கொண்டாடுவார்கள் என்றால், ரஜினி
பழைய தொழில்நுட்பத்தில் தூரத்தில் இருந்தார். தூரத்தில் இருந்த ரஜினியை பக்கத்தில் கொண்டு வந்ததற்காக இந்த தொழில்நுட்ப குழுவை ரசிகர்கள் பாராட்டுவார்கள். கல்லாக கிடந்த அகலிகையை ராமனின் கால் துகள் பட்டவுடன் கல்லுக்குள்ளிருந்த அகலிகை சிலிர்த்தெழுந்து மனித உருவம் பெற்று இரத்த ஓட்டத்தோடு நடந்தாள் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. இந்த தொழில்நுட்பம்தான் அந்த ராமன். இந்த தொழில்நுட்பத்துக்கு பிறகு சாதாரண ஒளி வடிவத்தில் கிடந்த ஒரு படம் 3 பரிமாணங்களை பெற்று நமக்கு பக்கத்தில் வந்துவிட்டது. நிலாவை தூரத்தில் பார்த்து ரசிப்பதற்கும் நிலாவே ஜன்னல் ஓரத்தில் வருவதற்குமான வித்தியாசம்தான் இந்த தொழில்நுட்பம் என்று நான் ரசிக்கிறேன், கொண்டாடுகிறேன். சங்கருக்கு என் நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு தொழில்நுட்ப மாற்றம் வரும் என்று அறியாத காலத்திலேயே இவ்வளவு ரொம்ப ஆழமாகவும் அழகியல் கூறுகளோடும் தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்பவும் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருப்பது குறித்து இப்போது வியக்க வேண்டியிருக்கிறது. ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாமே தெரிகின்றன. என் பாட்டுக்கு பொருள் கூட இப்போதுதான் அதிகமாக விளங்குகிறது. நெட்டை நிலவே ரெட்டை திமிரே இப்போதுதான் புரிகிறது. அந்த ஆம்பல் என்ற வார்த்தையை அங்கீகரித்ததற்காக நான் என்னுடைய நண்பர் சங்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது 2ஆம் நூற்றாண்டு சொல். 2ஆம் நூற்றாண்டு சொல்லை இந்த டால்பி ஒலிச்சூழலுக்கு ஏற்ப முப்பரிமாண காலத்தில் அந்த வார்த்தையை மீண்டும் நினைவூட்டியதற்காக. ஆம்பல் என்றால் அல்லிப்பூ என்று பொருள், மவ்வல் என்றால் மல்லிகை அல்லது முல்லை என்று பொருள். அள்ளற் பழனத்து அரக்கு ஆம்பல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டதன வெறி புள்ளிரந்தன் கைச்சரகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று பழைய முத்தொள்ளாயிர பாட்டு உண்டு. அந்த ஆம்பல் என்ற சொல்லை மீண்டும் இங்கே பயன்படுத்தி ஆம்பல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த ஆம்பல் மலர்களை முன்வரிசையில் அவர் வைத்திருக்கிறார். இப்போதான் தெரிகிறது. இந்த தொழில்நுட்பம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? இந்த தொழில்நுட்பத்தில் சொன்னார்கள். அந்த ஆப்பிள், நீங்க படம் பார்த்தா தெரியும், ரஜினி ஒரு ஆப்பிளை கடித்து விட்டு தோளின் பின்பக்கம் எறிவார் பழைய படத்தில். அது திரைக்கு பின்னால் சென்று விழும். இந்த தொழில்நுட்பம் என்ன செய்கிறது என்றால் மாற்றி நம்மீது எரிகிறது. நம்மீது எரிந்து அந்த ஆப்பிள் நம் கைக்கு சிக்குமோ என்று ஒரு சின்ன தடுமாற்றத்தையும் தடமாற்றத்தையும் ஏற்படுத்தியதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏவிஎம் நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசிகர்களை நீங்கள் உற்சாகமாக வைத்திருக்கிறீர்கள். கலையும் வாழ்க்கையும் எதை விரும்புகிறது என்று சொன்னால் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை விரும்புகிறது. புதுப்பிக்கப்படாத கலை, புதுப்பிக்கப்படாத வீடு, புதுப்பிக்கப்படாத மனசு, புதுப்பிக்கப்படாத வாழ்க்கை ஒட்டடி பிடித்துவிடும். இந்த பழைய ஒரு விஷயத்தை புதிய தொழில்நுட்பத்தோடு கொண்டு வர வேண்டும் என்ற வேட்கை ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பிறந்தது என்று நினைக்கிறேன். மெய்யப்ப செட்டியார் அவர்களை பற்றி சொல்லுவார்கள். அவர்தான் முதலில் சின்ன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். செட்டு போற அரங்கம் பிரிக்கப்படுகிற போது பலகையில் அடித்திருக்கிற ஆணிகள் அந்த தரையெங்கும் சிதறி கிடக்கும். எவ்வளவுதான் பொறுக்கி எடுத்தாலும் சில ஆணிகள் நட்சத்திரங்களையோ தொழிலாளிகளையோ குத்துவதை தவிர்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் சிதறி கிடக்கும் அந்த ஆணிகள். இந்த கண்ணுக்கு தெரியாமல் அரங்கத்தில் பிரிக்கப்பட்டு சிதறி கிடக்கிற ஆணிகளை ஒன்று சேர்ப்பதற்காக காந்த உருளையை தயாரித்தார் முதலில் மெய்யப்ப செட்டியார். அந்த காந்த உருளையை உருட்டி கொண்டே போனால் எங்கே கிடந்தாலும் அந்த ஆணிகள் காந்த உருளையில் வந்து ஒட்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கோ நட்சத்திரங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த முதல் தொழில்நுட்பத்தை அரங்கத்துக்குள் கொண்டு வந்தவர் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். இன்றைக்கு 4ஆம் தலைமுறையைச் சேர்ந்த ஏவிஎம் குடும்பத்தார் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தில் நவீன டால்பி ஒலிச்சூழல் என்ற அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மழை பெய்கிறதே, நாம் நனையவில்லையே, நாம் நனையாமல் இருக்கிறோமே, குடைபிடிக்கவில்லையே, வானம் திறந்து கொண்டது மாதிரி தெரிகிறதே, மழை பெய்கிறதே, நனைந்து கொள்ளவில்லையே என்பதுதான். சினிமா ஏன் உலக மனிதனை இவ்வளவெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்று ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். இந்தியனுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கனுக்கு, யூரோப்பியருக்கு, எல்லோருக்குமே சினிமா என்பது ஒரு பெரிய தாகம். சினிமா என்பது ஒரு காமம். உடல் வேண்டுகிற ஒரு பசி சினிமா. ஏன் என்று யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றியது.
சினிமாதான் மனிதனை நஷ்டப்படுத்தாமல் அனுபவம் தருகிறது. மழை அடிக்கிறது, நீ நனைய மாட்டாய். தீ எரிகிறது, நீ பொசுங்க மாட்டாய். புயல் அடிக்கிறது, நீ காணாமல் போக மாட்டாய். யாரோ துன்பப்படுகிறார்கள், ரத்தம் தெரிக்கிறது, நீ பத்திரமா இருக்கிறாய். இந்த செக்யூர்டு ஃபீலிங் இருக்கு பாருங்க, இதுதான் சினிமா மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அனுபவம். உன் உடல் பாதிப்புக்கு ஆளாகாமலேயே உலக அனுபவங்களை உனக்குள் ஊட்டுவது சினிமா. இந்த நவீன தொழில்நுட்பம் நான் நனையாமலேயே மழையை எனக்குள் அனுப்புகிறது. என் செவிகளை பிக்காமலேயே, என் தலையில் இறங்காமலேயே இடியை அனுப்புகிறது. ஒரு இலை உதிர்கிறது, அந்த இலை உதிர்ந்து பூமிக்கு வருவதற்குள் மற்ற இலைகளோடு சக இலைகளோடு என்னென்ன பேசிக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறது என்பதை அந்த ஒலி சொல்லுகிற போது நான் இலையாக மாறி போகிறேன். ஒரு இலை எனக்குள் ஏற்படுத்திய அனுபவத்தை இந்த டால்பி ஒலி சூழல் எனக்குள் ஏற்படுத்துகிறது. சங்கர் சொன்னது மாதிரி ரஜினி மிக அழகாக இருக்கிறார். இந்த படத்தினுடைய செலவுகள் தெரிகின்றன, அரங்க நிர்மாணத்தின் அழகு தெரிகிறது, தோட்டாதரணி எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார் என்று தெரிகிறது. அந்த கண்ணாடி மாளிகை அமைப்பதற்கு என்ன சிரமப்பட்டு இருப்பார்கள். சஹானா பாட்டையும் வாஜி வாஜி பாட்டையும் நான் எழுதுகிற போது ரொம்ப சிரமப்பட்டோம். சங்கருக்கு பாட்டு எழுதுவது ரொம்ப சிரமம், திருப்திப்படுத்த முடியாது, ரொம்ப ரொம்ப சிரமம். ரஜினியே சொல்லியிருக்காரு, கடுமையா வேலை வாங்குகிற ராட்சசனவர் தான் வேலை முடிந்த பிறகு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த உழைப்பு பலன் இதில் தெரிகிறது. இந்த இரண்டு பாடல்களையும் நான் இப்போது பார்க்கிற போது பட்ட சிரமங்கள் எல்லாம் ஆவியாகிவிட்டன, வலியெல்லாம் சுகமாகிவிட்டது. இந்த தொழில்நுட்ப அனுபவத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஏவிஎம் நிறுவனத்திற்கும் நண்பர் குஹன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனை வந்ததே பெருசு. இந்த படத்தை முப்பரிமாணத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் எந்த படம் சிறந்தது என்று யோசித்து பார்க்கிற போது சிவாஜி சிறந்தது, இது தாங்கும் என்று அந்த முடிவெடுத்ததற்காக அவரை நான் பெரிதும் போற்றி பாராட்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகான அனுபவம் ரஜினி ரசிகர்களுக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று ரஜினி அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். பிறந்தநாள் பரிசு மட்டுமல்ல, ஆங்கில புத்தாண்டு பரிசும் இதுதான், பொங்கல் பரிசும் இதுவாக இருக்க வேண்டும், இது நீண்டு ஓட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த படம் பண்றப்போ சங்கரோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எடுத்துட்ட ஒரு 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 ஈடுபாடு தான் இப்போ ஞாபகம் வருது. அப்போ ஏன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு ரஜினி சார் பண்ணாருன்ற ஒரு ஒரு அவருக்காக ரஜினி சாருக்காக நாங்களாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணலை. அது ஒரு அவரை வந்து ஒரு ஒரு புதுமுகம் மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருந்தாரு. ஒரு ஒரு அவரை வெள்ளையா ஒரு ஒரு வெள்ளை யூரோப்பியனாக காட்டுற அந்த மாதிரி ஒரு சாங்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சாங் அந்த ஒரு பெரிய செட்டு வாஜி சாங் செட்டு, அதோ எல்லா அந்த அதிரடி சாங்லாம் இன்னும் பிரமாதமான 2 சாங் அவங்க காட்டல. ஸோ நான் அந்த படத்தை பார்த்தோம், ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு இத்தனைக்கும் அந்த படத்தை நான் ஒரு 40-50 தடவை பார்த்துருப்பேன், கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்துருப்பேன். ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. இப்போது நினச்சி பார்த்தா இந்த சாங்கில் ஒரு பாட்டிலுக்குள்ளேருந்து அந்த ப்ரோப் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அந்த லென்ஸு, அது ஒரு 2 ஃபீட் அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து அப்படியே கேமரா வெளியில் வரும். ஸோ அதுவாக இருக்கணும், அந்த செஸ் போர்டில் அப்படியே கீழே வர மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி ஷாட் இருக்கும். அதெல்லாம் அப்போ எடுக்கிறப்போ 3D போகுதுன்னு தெரியாது, இப்போ பார்க்குறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு நல்ல டீம் இருந்தது. ஒரு தோட்டத்தண்ணி சார், வைரமுத்து சாரோட லைன்ஸ்க்காக சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு அருமையான ஒரு டீம், இப்படி ஒரு டைரக்டர் ஏவிஎம் சரவணன் சார், குகன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி இப்போ இதோட பிரமாதமாக பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரஜினி சார் பற்றி சொல்கிறப்போ ஒரு திருப்பூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் 9 மணிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து 2-2:30 மணி இருக்கும். அந்த சுமன் சாருக்கு ஃபோன் பண்ணுவார், இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுறப்போ அந்த ஷார்ட் நைட் ஒரு 12:30 1 o'clock பண்ணிகிட்டு இருக்கப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டயல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிங்கர், ஒரு யூஸ்வலாக இந்த மாதிரி ஷார்ட்லாம் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்துப்போம், அந்த கலரில் இருக்க ஃபிங்கர் வச்சு எடுத்துப்போம். என்னாச்சு, அவரே சாரி ரஜினி சாரே எடுங்க சார்னு சொல்லிட்டு அது ஒரு முடிக்கணுன்றது லாஸ்ட் ஷாட் அது. அப்போ ரஜினி சார் பார்த்து என்னை பார்த்து கேட்டார், ஆனந்த் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த விரல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டார். அதாவது ஒரு உடனே சங்கர் என்ன சொன்னார், இல்லை சார் அந்த விரல் கூட எதாவது பண்ணும், ஏன்னா உங்கள் விரல் கூட அதை அந்த சுற்றுறப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணும்,
ஸோ அதுதான் எங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சங்கரோட சின்ன ஒரு இவ்வளோ ஒரு நகன் தெரிகிற ஷாட்லேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு வரைக்கும் ரொம்ப பிரமாதமான அவரோட பிளானிங், அவரோட உழைப்பு, மற்ற டைரக்டர்ஸும் கற்றுக்கிற அளவுக்கு நிறைய இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்த அந்த சாங்கில் எதுவுமே சிஜி இல்லை. அவ்வளோ பெரிய செட், அவ்வளோ பெரிய டூம், எதுவுமே சிஜி எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு சாங். அந்த ஒன்லி அந்த ஒரு கூடை சன்லைட்டில் மட்டும்தான் அந்த ஃபேஸ்க்காக சிஜி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுல் செட்டும் தொடர்ந்து பண்ணேன் சார். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் ஸ்ரீ ஏவிஎம் சரவணன் சாருக்கும், டைரக்டர் சங்கர் சாருக்கும், கேமராமேன் டைரக்டர் கேவி ஆனந்த் சாருக்கும், வைரமுத்து சாருக்கும், அபர்ணாஜி, ஸ்ரீ பங்கஜ்ஜி, சாய் பிரசாத்ஜி, கிரண் ரெட்டிஜி, ஞானேஸ்வர்ஜி, மேடையில் முன்னால் இருக்கும் பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா மற்றும் எல்லாருக்கும் என் வணக்கம். இந்த படம் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த படத்தில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொன்னோம். ஏன்னா இந்த படம் எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. இந்த படம் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த படத்தில் நடந்திருக்க சில இவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட சக்ஸஸ், அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த எஃபெக்ட்ஸ், ஒரு சைடில் வந்து சவுண்ட் அண்ட் ஒரு சைடில் வந்து விஷுவல், இது எல்லா படங்களுக்கும் வராது. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, பட் எல்லாருக்கும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து முன்னால் கொண்டு வந்த சரவணன் சாருக்கும் குஹன் சாருக்கும் நன்றி. அண்டு படம் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய படங்கள், அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட 35th இயர் இது. ஆனால் இந்த படத்தில் சங்கர் சாரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வில்லன் சொல்லும்போது சாதாரணமாக வந்து நிறைய பேர் வந்து அதை பெருசாக ஒன்று அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னோட கெட்டப் விஷயத்தில், அதுக்கப்புறம் என்னோட காஸ்டியூம்ஸு, அவர் பர்சனலாக வந்து எடுத்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எப்படி ஃபேஸை வந்து எப்படி மோல்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து மீசையை வைக்கலாம், தாடியை வைக்கலாம், வெட்டி வைக்கலாம், அப்படி இப்படின்னு. பட் அவர் வந்து செப்பரேட்டாக அவருக்கு ஒரு ஐடியா வந்து மீசையை எடுத்துகிட்டு ஹேரை ரொம்ப ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணி கிளாஸை வச்சு அந்த பல்லு ஒன்று வச்சு பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா. இட்ஸ் கிரேட் ஐடியா. பர்சனலாக அவர் வந்து பெசன் நகரில் வந்து டாக்டர் மோகன் டென்டிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி இருக்கணும், ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அட் தி சேம் டைம் ஸ்க்ரீனில் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்லி அவர் எடுத்த ஒரு விஷயம் நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஹீரோவாக இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. பட் ஷூட்டிங்கில் வந்து கோ டைரக்டர் சிவால்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட என்னோட ட்ரெஸ்ஸு, அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, அந்த ஃபோல்டு, கிளாஸ் கண்டினியூட்டியாக இருக்கட்டும், த்ரூ அவுட் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸில் கூட வந்து நான் சில இடத்துல ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்து ஆக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் மாமூலாக நேச்சுரலாக பண்ணுங்கன்னு சொன்னார். அதுதான் வந்து எனக்கு வந்து பேர் வந்து எனக்கு அவார்டு வந்தது நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி கேமரா விஷயத்தில் வரும்போது சாதாரணமாக வந்து மேக்கப்லாம் ஓவராக போட்டு ஒரு மாதிரி பண்ணாமல் இந்த படத்தில் நான் மேக்கப்பே போடலை. நான் வந்து கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவுட்டோர் பண்ணும்போது இந்த ஸ்கின் டோன் ஏதாவது பேட்ச் வந்து மற்ற படங்கள் பண்ணும்போது ஏதாவது கண்டினியூட்டி ப்ராப்ளம் வருமானு நினச்சேன். பட் ஆனந்த் சார் வந்து அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து, மேலே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து மேக்கப் இல்லாமல் வந்து என்னை ஆக்ட் பண்ண வச்சார். பட் ஆக்சுவலி இந்த மேக்கப் பண்ணாமல் ஆக்ட் பண்ணதுனால தான் ஐ குட் ஆக்ட் நேச்சுரலி. மேக்கப் போட்டிருந்தா ஐ வுட் ஆக்ட் வெரி ஆர்டிஃபிஷியலி. ஸோ அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதோட பியூட்டி கோசம் செலவு பண்ணது வந்து இட்ஸ் ரியலி கிரேட். ஏன்னா முக்கியமாக இந்த செட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இட்ஸ் அ வெரி பெயின் டேக்கிங் ஜாப். எப்போ முடியும், எவ்வளோ ஆகும்னு தெரியாது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தோட்டத்தாரன் இருக்கார். ஸோ அவரோட டிசைனிங் அது வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து, காஸ்டியூமர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து, ஆர்டிஸ்ட் வந்து முக்கியமாக ஆக்ட் பண்ணுறது, எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹஸ் காட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் திஸ். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ கிரேட் மூவி. இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். எல்லா படங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வராது. அண்ட் நவ் த சிஸ்டம், ஐ மீன் த டால்பி அட்மாஸ் சிஸ்டம், அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் பண்ணி, நான் படம் பார்க்கல, பட் படம் பார்த்த சில பேர்னு சொன்னாங்க, உண்மையிலேயே வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் ஆசம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி த ஹோல் மூவி. அண்ட் பிஃபோர் ஐ க்ளோஸ், என் அருமை அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி கொஞ்சம் சொல்லணும். இந்த December 12 எல்லாமே சேர்த்தா இட் இஸ் 36 வருது. அவருக்கு 36 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து திருப்பி போட்டால் 63, அவரோட 63 பர்த்டே வந்து அவர் கொண்டாட போகிறாரு. ஸோ உண்மையிலேயே வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு இது. வைரமுத்து சார் சொன்ன மாதிரி
அது நியூ இயர் அண்ட் பொங்கல் கிஃப்ட். அவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படம் நான் ஒத்துக்கின உடனே நான் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் கூட நான் வந்து தீன்ற படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு படம் ஒரு படத்தில் அவர் வந்து எனக்கு கெஸ்ட் ரோலை பண்ணார். அவர் நல்லா பிஸியாக இருக்கும்போது அவர் கேட்டும்போது அவர் வந்து ஒரு 3 days எனக்கு கெஸ்ட் ரோல் பண்ணார். ஆனால் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வில்லன் பண்ணுறேங்க, இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் அவர்கிட்ட சொன்ன உடனே இந்த படத்தை நீங்கள் ஒத்துக்கினீங்களா இல்லையான்னு கேட்டார். ஒத்துக்கினேன், அதான் உங்ககிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். டெஃபினட்டாக திருப்பி நீங்கள் வந்து இன்னொரு ட்ராக்ல நீங்கள் வந்து பிஸியாக இருப்பீங்க சுமன். நல்ல படம், என்னை விட உங்களுக்கு வந்து 10% உங்களுக்கு பேர் நல்லா வரும்னு சொன்னார். நான் சரி படம் முடிஞ்ச பிறகு பார்க்கலான்னு சொல்லி நான் சைலண்டாக இருந்தேன். படம் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் வந்து உங்க எல்லாரும் தெரியும், இஸ் அ கிரேட் ஹியூமன் பீங். அதை விட வேற என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. மத்தியான டைமில் வந்து சாப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் மத்தியானம்லாம் அவர் கூட தான் நான் சாப்பிட்டேன் நான். ஸோ சீனை பற்றிலாம் எனக்கு ரொம்ப சொல்லுவார். இந்த சீனில் வந்து டயலாக் கம்மியாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பஞ்ச் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் கேரக்டர், இது டைல்யூட் ஆகாது இந்த கேரக்டர்னு சொன்னார். ஆனால் படம் பார்த்த பிறகு உண்மையிலேயே அவருக்கு வந்து எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வேற யாராக இருந்தாங்கன்னா இந்த லென்த்தை பார்த்து இந்த கேரக்டரோட கிராவிட்டியை பார்த்து குறைச்சிருப்பாங்க. பட் அவர் ஒன்றுமே அவர் வந்து அதை பற்றி இன்டர்ஃபியர் பண்ணாமல் நான் நல்லா இருக்கணும், நான் இன்னும் பிஸி ஆகணும்னு சொல்லி அவர் வாழ்த்திருக்காரு. இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். சங்கர் சாருக்கும் ஏவிஎம் சாருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நார்த் இந்தியாவில் போகும்போது நிறைய பேர் என்னை பார்த்து கேட்குறது ஒரு என் பேர் அவங்களுக்கு தெரியாது, சிவாஜி த பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு. I'll be always thankful to everybody and I wish this picture இப்போ இங்கே மட்டும் இல்லைங்க, ஒரு வேர்ல்டு லெவலில் கூட ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். What is the cost for converting into 3D and how much does a theater has to invest? Depends really on the length of the film. Obviously every frame has to be converted. So it really depends on how complex the image is. If it's a simple room with not many details, it's going to be that much quicker. So it really depends. There's no set formula standard. It varies from film to film. As far as Atmos is concerned, your question was how much it costs? Will be in the range of about $30,000 to $50,000. So about 25 to 40 lakhs in that range. No, how much did it cost to convert Shivaji? What was the final cost to convert Shivaji into 3D? Being EFX's first venture, we are still yet to sort out the bills because it has taken twice the amount of time because it was the first effort. So we have still not finalized. We are on a fluid basis because of our relationship between AVM and Prasad over the last 40 years. It will happen immediately because there are no theaters. It will happen only in the month of January. It will be a staggered release all over. Fortunately for us that there is no scope for piracy in this, so we can take it slow.